இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஈழநாடு, உதயன், தினக்குரல், வலம்புரி பத்திரிகைகள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது. 4 பத்திரிகைகளிலும் முதலில் நாங்கள் முக்கியமான செய்திகளை உங்களுக்கு தருவது வழக்கம். அந்த வகையில் இன்று ஈழநாட்டு பத்திரிகைகளுடைய என்ன செய்திகள் பிரசுரமாயிருக்கிறது, பிரதான செய்தி என்ன என்பதை முதலில் பார்த்து விடலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்க முடியாதெனில் தனிநாட்டை தரும் முடிவை எடுங்கள், ஜனாதிபதி அனுரவிற்கு ஸ்ரீதரன் எம்பி பதில். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும். இங்குள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை வழங்க முடியாது என அரசாங்கம் கூறுமேயானால் எமக்கான தனி நாட்டை பிரித்து தருவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிடின் அதனை முன்னிறுத்தி நாம் பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு தயாராகும். இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியுடைய அன்றைய பிரதான செய்தி, மெனக்கவலை அடைந்த மோடி, சேது அணை திட்டத்துக்கு உடன்படாத அனுர அரசு அம்பலப்படுத்தியது கொழும்பு ஊடகம். இந்தியாவுக்கு தரைவழி, அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தரைவழி பாதையான சேது அணை திட்டத்துக்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்தும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதுடன் இது குறித்து பிரதமர் மோடி மெனக்கவலை கொண்டுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அச்செய்தியின் பிரகாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தின் போது ராமர் சேது அணை திட்டம் தொடர்பான விடயங்கள் இலங்கை அரசாங்கம் புறக்கணிக்கும் விதமாக நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கவில்லை. எனினும் பிரதமர் மோடி, ஜனாதிபதி அன்ரோ உட்பட இரு நாட்டு ராஜேந்திரிகளும் பங்கேற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போது ராமர் சேது அணை திட்டம் தொடர்பில் இந்திய தரப்பினர் கருத்துரைத்ததாகவும், ஆயினும் இலங்கை அரசாங்கம் அது குறித்து சாதகமாக பரிசீலிக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை பாரத பிரதமர் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று ராமர் பாலத்தினை தரிசித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது என்று இன்றைய பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். ஜனாதிபதி என்பதை மறந்து மன்னாரிலும் கட்சி தலைவராய் கர்ச்சித்த அனுர, தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணை. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் திங்கட்கிழமை கூட இருப்பதாக அந்த செய்தி. போலீஸ் நிலையம் சென்ற இளைஞனை சரளமாக மீட்பு, உறவினர்கள் வாக்குமூலம். வவுனியா உளுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய சென்ற இளைஞனே இரத்தக்கரைகளுடன் சரளமாக மீட்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியா பாவக்குளத்தின் சூடுவெந்த புலவு அலகரை பகுதியில் இருந்து கடந்த புதன்கிழமை மாலை இளைஞர் ஒருவரின் சரளம் இரத்தக்கரையுடன் மீட்கப்பட்டிருந்தது. சரளமாக மீட்கப்பட்டவர் கடந்த புது வருடத்தன்று காணாமல் போயிருந்த வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிதாசன், வயது 33 என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டிருந்தது. குறித்த இளைஞன் புது வருடத்தன்று காலை வீட்டிலிருந்து சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்பின் அன்று காலையில் சூடுவெந்த புலவு வீதியில் அவர் நின்றதாகவும், தமது கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வீதியால் மோட்டார் சைக்கிள் சென்ற போது மரணமடைந்த இளைஞர் தன்னை சிலர் தாக்குவதாகவும், உளுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய போறேன் என்றும் தன்னை போலீஸ் நிலையத்தில் இறக்கிவிடும்படி கோரியுள்ளார். இதனையடுத்து குறித்த இளைஞரை உளுக்குளம் போலீஸ் நிலையத்தில் இறக்கிவிட்டதாகவும், அவர் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். அதன்பின் அவரை தேடியும் கிடைக்காத நிலையில் 2 தினங்களின் பின் கடந்த புதன்கிழமை அவர் செல்லமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள உறவினர்கள் இக்கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் தமது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிஐடியில் ஆஜராக உள்ள பிள்ளையானின் சகா அமைச்சர் விஜயபால தெரிவிப்பு என்கிற செய்தி. டிப்பரில் நசியுண்டு பாலகன் உயிரிழப்பு, தந்தையின் கவனக்குறைவால் விபரீதம். தந்தை செலுத்திய டிப்பர் வாகனத்தில் 1.5 வயது பாலகன் நசியுண்டு உயிரிழந்த சம்பவம் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, டிப்பர் வாகனத்தின் பின்புறம் தனது மகன் விளையாடிக் கொண்டிருப்பதை அறியாத தந்தை டிப்பரை பின்புறமாக செலுத்தியுள்ளார். இதன்போது குறித்த அசம்பாவிதம் சம்பவித்துள்ளது. இதில் தபக்குமார் சிந்துஜன் என்ற 1.5 வயது பாலகனே உயிர் இழந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. ஜனாதிபதியின் மன்னார் பரப்புரை அப்பட்டமான தேர்தல் விதி மீறல், சுமந்திரன் குற்றச்சாட்டு.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை தேர்தல் விதிமுறை மீறலினை இலங்கை தமிழ்த் கட்சி குற்றம் சுமத்தியிருப்பதாக அந்த செய்தி. எம்மை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை கைவிடோம், சத்தியம் செய்கிறார் அமைச்சர் பிமல். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறிய விடயங்களும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. காதலன் இறந்த சோகம், உயிர் துறந்த காதலி. தனது காதலன் உயிரிழந்த செய்தி அறிந்த சில மணி நேரத்துக்குள் காதலியும் உயிர் துறந்த நிகழ்ச்சி சம்பவம் கொடிகாமம் மிருசில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இத்துயர சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வரணி சிட்டிவீரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நண்பர்களோடு நீராட சென்ற கொடிகாமம் தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு திலுசன் வயது 23 என்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்நிலையில் அவர் உயிரிழந்த செய்தி அறிந்த அவரது காதலியான கொடிகாமம் மிருசுவில் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய யுவதியும் பிரிவை தாங்காது தனது உயிரை மாய்த்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் மக்களை நம்ப வைத்து களத்திறக்கிறது அனுர அரசு, கையேந்திரகுமார் குற்றச்சாட்டு என்கிற செய்திகளும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய இன்றைய முன்பக்க நாளிதழுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய ஈழநாட்டினுடைய ஏனைய செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பிள்ளையானின் சாரதியும் கைது. பிள்ளையான் என்று அறியப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சந்திரகாந்தனின் சாரதியை சிஐடியினர் கைது செய்தனர். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் வைத்து நேற்று வெள்ளிக்கிழமை பிள்ளையானின் சாரதி ஜெயந்தன் கைது செய்யப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் தமிழ் மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்க ஜேவிபி முயற்சி. கையேந்திரகுமார் எம்பி. அரசின் இனவாத முகமும் 6 மாதங்களில் வெளிப்பட்டு விட்டது. திசவிகாரை சட்டவிரோதம் என்பதில் மாற்று கருத்தில்லை. மக்கள் கேட்டால் போராட்டத்திலிருந்து விலக நாங்கள் தயார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி அறிவிக்க உள்ள சூத்திரதாரி யார் என அறிய ஆவல் பொதுஜன பெரமுன கட்சி. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி அரசியல் நோக்கத்திற்காக குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டன என்று எந்த விசாரணை அறிக்கையிலும் குறிப்பிடப்படவில்லை. ஜனாதிபதி கூறப்போகும் சூத்திரதாரி யார் என்பதை அறிய நாம் ஆவலாக உள்ளோம் என பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இனங்களிடையே சந்தேகத்தை ஜனாதிபதி ஏற்படுத்தக்கூடாது, ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. கிழக்கில் அடிப்படைவாத அமைப்புகள் இருக்குமானால் ஜனாதிபதி அது தொடர்பில் பகிரங்க மேடைகளில் பேசி இனங்களுக்கு இடையிலான சந்தேகத்தை ஏற்படுத்தாமல் சட்டத்தை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் என்ற செய்தியும், ஜனாதிபதி தன் கருத்தின் மூலம் மக்களை அச்சுறுத்துகிறார், சித்தார்த்தன் குற்றச்சாட்டு. ஏனைய கட்சிகள் ஆட்சி அமைக்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பலமுறை சிந்திப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறுவது மக்களை அச்சுறுத்துகின்ற நடவடிக்கை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் தந்தை செலுத்திய டிப்பரில் சிக்கி குழந்தை உயிரிழப்பு. கிளிநொச்சியில் சோகம். வீட்டில் நின்ற டிப்பர் வாகனத்தை தந்தை செலுத்திய போது அதன் சில்லுக்குள் அகப்பட்டு 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் தர்ஷிகா என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உடல் கூட்டு பரிசோதனையின் பின்னர் குழந்தையின் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேசியம் என்று மக்களின் ரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்றனர். தேசியம் என்று மக்களின் ரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர் காய்ந்தார்கள். அதனை இன்றும் செய்கின்றனர். இவ்வாறு கூறியுள்ளார் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும், தனக்கு எதிரான செய்தி குறித்து மஹிந்த சிஐடியில் முறைப்பாடு. தனக்கும் தனது மகளுக்கும் எதிராக பரவிவரும் மிகவும் தவறான மற்றும் வன்மமான செய்தி தொடர்பில் தொழில் வாய்ப்புகள் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் என்ற செய்தியோடு, அனுரவின் மன்னார் உரை தேர்தல் விதிமுறை மீறல் சுமந்திரன் குற்றச்சாட்டு.
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை தேர்தல் விதிமுறை மீறல் என இலங்கை தமிழரசு கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், மன்னார் நகரசபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம். வேறு தரப்பினரிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து 1ற்கு 10 தடவை பரிசீலித்தே முடிவெடுப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கு உரையாற்றி இருக்கின்றார். இந்த உரை அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறலாகும். இது தொடர்பில் நாம் தேர்தல் ஆணையத்திடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பட இருக்கின்றோம். மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை. இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருவோம் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு கிழக்கில் இன்று வெப்பநிலை உச்சம் தொடும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் இன்று சனிக்கிழமை வெப்பநிலை 45 பாகை செல்சியஸ் வரை நிலவ வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை 39 தொடக்கம் 45 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எதிர்வு கூறல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய ஒலிம்பிக் குழுவை உடன் கலைக்க வேண்டும், விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை. தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் குழுவை உடனடியாக நீக்கி அரசமைப்பிற்கு அமைய புதிய அதிகாரிகள் குழுவை நியமிக்குமாறு தேசிய விளையாட்டு சங்கங்களின் தலைவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பிள்ளையானின் சகா ஒருவர் CIDயில் சரணடைந்தார். பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல். ஆட்கடத்தல் சம்பவம் ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருக்கமான சகா ஒருவர் தனது சுய விருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், மஹிந்தவின் காலத்திலேயே கிழக்கு அபிவிருத்தி கண்டது, நாமல் MP தெரிவிப்பு. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கு பல்வேறு அபிவிருத்திகளை செய்து காட்டியுள்ளோம். தற்போது அனைத்து அபிவிருத்திகளும் இங்கு தடைப்பட்டுள்ளன. விசேடமாக திருகோணமலை மாவட்டத்திற்கு பெரும் அபிவிருத்தி திட்டங்களை செய்துள்ளோம் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 400 சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி தலத்து ஓயா பகுதியில் வைத்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். 70 வயதான சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை அம்பாறை சம்மாந்துறை செனவட்டை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் சம்மாந்துறை சென்னல் கிராமத்தைச் சேர்ந்த 27 வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலில் தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கு முன்னாயத்த செயலமர்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், யாழில் காட்டி கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் நூல் அறிமுகம் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிராமிய உழைப்பாளர் சங்கம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மரியநாயகம் நியூட்டனின் காட்டி கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் என்ற நூலின் அறிமுக நிகழ்வு இன்று 19ஆம் தேதி சனிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் அருகில் உள்ள YMCA மண்டபத்தில் காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியை தயாரித்துக் கொண்டிருக்கிறது அரசு, பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் சில தினங்களில் 6 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் இதற்கு முன்னர் வாக்குறுதிகளுக்கு மேல் வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறது. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், ஏனைய செய்திகளுக்குள் இஸ்ரேலின் நடவடிக்கை எதிராக நீர்கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி,
பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கண்டித்து நேற்று வெள்ளிக்கிழமை நீர்கொழும்பு தெல்வத்தை சந்தியில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்த ஆண்டில் இதுவரை டெங்கினால் 5 பேர் பலி, 14,647 பேர் பாதிப்பு. டெங்கு காய்ச்சல் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு 14,678 பேர் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் போராட்டம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். விமானத்தில் உணவு கொடுப்பனவை மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளார்கள் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறால் மோட்டார் சைக்கிள் தீக்கிரை. சகோதரர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 10 லட்சம் பெறுமதியான மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு ஹட்டன் நுவரெலிய பிரதான வீதியில் ஹொட்டஹலை பகுதியில் உள்ள சுரங்கத்தை அண்டிய பகுதியில் இடம்பெற்றது என்ற செய்தியும், ஹலபொட நீர்வீழ்ச்சியில் நீராடிய இளைஞன் மாயம். நாவலப்பிட்டி ஹலபொட நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். காணாமல் போன இளைஞர் அவரது 4 நண்பர்களுடன் குறித்த நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளார். இவர்கள் ஹலபொட நீர்வீழ்ச்சியின் பிரதான நுழைவாயிலில் முறையான அனுமதி பெறாமல் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காணாமல் போன இளைஞர் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற இடத்தில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், பொதுமக்கள் அவதானம். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். விசேடமாக புத்தாண்டு காலப்பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக இந்த செய்தி காணப்படுகிறது. காய்ச்சல், தலைவலி, தசை உளைவு, மூட்டு வலி, சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி, தசை வீக்கம் என்பன எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உணவு அருந்த சென்றவர்கள் மீது ஹோட்டல் ஊழியர்கள் தாக்குதல், 6 பேர் போலீசாரில் கைது. காலியில் உள்ள முன்னணி ஹோட்டலுக்கு சென்று உணவு முன்பதிவு செய்த ஒரு குழுவை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் காலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பிலிருந்து காலிக்கு விடுமுறைக்காக சென்று இரவு உணவுக்கு அந்த ஹோட்டலுக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த குழு நேற்று முன்தினம் இரவு உணவை முன்பதிவு செய்து சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு உணவு தீர்ந்து விட்டதாக ஹோட்டல் பொறுப்பாளர் கூறியுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் உணவு இல்லை என்று தெரிவிக்க 30 நிமிடங்கள் ஆனதா என்று கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய போது ஹோட்டல் ஊழியர்கள் அவர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. ஹோட்டலில் சுமார் 30 பேர் தங்களை தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் கூறியுள்ளார்கள் என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலுடைய முக்கிய செய்திகளை நாங்கள் முதன்மை பக்கங்களில் இருந்து பார்த்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது, தையிட்டி தொடர்பான அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் கருத்தல்ல, ஜேவிபியின் உண்மை முகம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காட்டம், மக்களை அச்சுறுத்தி முயன்றால் ஜேவிபி ஏமாற்றம் அடைவார்கள், இனவாத்தை மூடிமறைக்க தமிழ் திறப்புகள் மீது குற்றச்சாட்டு என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அனுரவுக்கு எதிராக முறைப்பாடு 21 கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு என்கிற தலைப்பிலும் அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தி. பிரபல சட்டத்தரணி VT சிவலிங்கம் காலமானார் என்கிற செய்தி. கோத்தாவின் முகத்தை கண்டறிய 2 வருடம் தேவைப்பட்டது, அன்ரோகுமாரவின் முகம் 6 மாதத்தில் வெளுத்து விட்டது என்ற தலைப்பில் ஒரு செய்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டதாக. காற்றாலை இடைநிறுத்தம், ஜனாதிபதி பச்சை பொய், மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியம். அதாவது மன்னாரில் ஜனாதிபதி உண்மைக்குமாறான தகவலை வழங்கிவிட்டு சென்றுள்ளார் என்றவாறு அந்த செய்தி. பெற்ற குழந்தைக்கு ஜமனான தந்தை, டிப்பர்சிலில் நசைந்து பச்சிலம் பாலகி பலி, அதை ஏற்கனவே பார்த்த செய்தி. உயிர்த்தஞர் தாக்குதல் ஆராய்ச்சிக்கு கோட்டா, ஆட்சியில் தடை விதிப்பு என்கிற ஒரு செய்தி. தேவாலயங்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை. அன்னை பூவதியின் நிவேந்தல் சமூக செயற்பாட்டாளருக்கு போலீசார் அழைப்பாணை.
அமெரிக்கா வரிகளால் இலங்கைக்கு ஆபத்து, எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், பொதுமக்களுக்கு வந்த எச்சரிக்கை என்கிற செய்தியும், தேர்தல் சட்டங்களை மீறும் ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறவாறு தினக்குழுடைய பிரதான செய்திகள் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து விளம்பரினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். விளம்பரினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, உள்ளூராட்சி தேர்தல் மீதான மக்களின் ஆர்வம் குறைந்து விட்டது, பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மீதான பொதுமக்களின் ஆர்வம் குறைவாக இருப்பதாக பெப்ரல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்தார் என்கிற செய்தி. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டனர், ஒழித்தே தீர்வோம் என்கிறார் பிரதமர் என்கிற செய்தி. தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு. ஸ்ரீ தலதா வழிபாட்டின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கணுள்ளது, பிள்ளையான் கைது விவகாரம், கலக்கத்தில் ரணில் மற்றும் கமன்பில டெல்வின் செல்வா பகிரங்கம் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மழையின் கெடுபிடிக்கு மத்தியில் அஞ்சாத பஞ்சாபுக்கு 5வது வெற்றி, சொந்த மண்ணில் பெங்களூரு மீண்டும் சோகம், ரிம் டேவிட்டின் அதிரடி வீணானது என்கிற செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய ஆட்டங்களாக குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் மோத இருக்கின்றன பிற்பகல் 3:30 மணிக்கு. அதே போன்று ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோத இருக்கின்றன இரவு 7 மணிக்கு என்கிற செய்தி. கிளிநொச்சி மாவட்டத்தில் 66 பேரை தெரிவு செய்வதற்கு 659 பேர் போட்டியிட இருக்கிறார்கள் என்கிற செய்தி. உள்ளூராட்சி தேர்தலிலே தேய்பிறை அட்டமி உற்சவம், தலையாளி அருள்மிகு சாமுண்டாதேவி சமேத ஸ்ரீ ஞான வைரவர் ஆலய தேய்பிறை அட்டமி உற்சவம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இடம்பெற உள்ளது. இவ்வுற்சவத்தில் அபிஷேகம், வசந்த மண்டப பூஜைகளுடன் நெய் விளக்கேற்றலும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் இடம்பெறும் என ஆலய பரிபாலன சபையினர் தெரிவித்துள்ளனர் என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சுற்றுலாவிகளின் வருகை உயர்வு, சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை. இம்மாதத்தின் முதல் 15 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை முந்தைய ஆண்டை விட 38% அதிகரித்து 93,915 உயர்ந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த ஆண்டினுடைய கடந்த 15ஆம் தேதி வரை இலங்கைக்கு 8,16,196 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது கடந்த ஆண்டை விட 16% அதிகமாகும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. அன்னை பூவதின் நினைவேந்தல் நிகழ்வு என்கிற செய்தி இன்று சனிக்கிழமை காலை 9 மணிக்கு இலங்கை தமிழ்சு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி. யாழ் மணற்சபை எல்லைக்குள் அமைந்துள்ள நல்லூர் பொது சுகார பிரசோர் பிரிவுக்கு உட்பட்ட வளர்ப்பு நாய்களுக்கு விலங்கு விச நோய் தடுப்பூசி ஏற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்கள் எத்தனை மணிக்கு எப்பொழுது எங்கு என்று இன்று அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது விளம்பரினுடைய உட்பக்கத்திலே. மணவளக்கலை மன்ற யோகா பயிற்சிகள் என்ற செய்தி இன்று மாலை 5 மணிக்கு என்று வரது சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுச்சீட்டு தரவரிசை இலங்கைக்கு 168வது இடம். உலகின் சிறந்த கடவுச்சீட்டு தரவரிசை இலங்கை 171வது இடத்திலிருந்து 2025ஆம் ஆண்டில் 168வது இடத்துக்கு முன்னேறியுள்ளதாக துபாயை தளமாக கொண்ட உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான நோமட் ஹேபிட்டலிஸ்ட் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி. எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், சுகாதார தரப்பு எச்சரிக்கை. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விஸ்தரமாக புத்தாண்டு காலப்பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசை உளைவு, மூட்டுக்களில் வலி, சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி, தசை வீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறி. இவற்றின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோர்கள் அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி. 227 தபால் மூல வாக்குச்சீட்டுகள் இதுவரை விநியோகம். தேர்தல் ஆணையம் 52 கிராம் கஞ்சாவுடன் ஜாலில் 2 கைது போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் உட்பக்கத்திலே பார்த்தால், ஏமன் எண்ணெய் துறைமுகம் மீது அமெரிக்கா தாக்குதல், 38 பேர் பலி. கேபிள் கார் அறந்து விழுந்த விபத்து, இத்தாலியில் 4 பேர் பரிதாபமாக பலி. அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க தயார், ஹமாஸ் அறிவிப்பு. காசா போரை முடிவுக்கு கொண்டு வர மீதமுள்ள பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க தயார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் மஞ்சள் காய்ச்சல், 34 பேர் உயிரிழப்பு, அவசர நிலை பிரகடனம். தலிபான் மீதான தடையை நீக்கியது ரஷ்ய நீதிமன்றம். 30 நாடுகளில் உள்ள தூதரங்களை மூடுவதற்கு ட்ரம்ப் நடவடிக்கை போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது உலக செய்திகள் பக்கத்திலே.
பேருந்து சேவைகள் தொடர்பில் 187 முறைப்பாடுகள் பதிவு. புத்தாண்டு காலப்போதில் இடம்பெற்ற விசேட பேருந்து சேவைகள் தொடர்பாக 187 முறைப்பாடுகள் பயணிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற விசேட பேருந்து சேவைகள் தொடர்பாகத்தான் அந்த முறைப்பாடுகள். தனியார் பேருந்து முச்சக்கர வண்டி மோதி விபத்து 6 பேர் காயம் என்கிற செய்தி. மனித நுகர்வில் கொவ்வாத உணவுகள் மீட்கப்பட்ட அளிப்பு மாங்குளத்தில் மூடப்பட்ட உணவகம். உள்ளக அலுவல்கள் அலகு முல்லை மாவட்ட செயலகத்தில் திறப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. முன்னைய சிங்கள தலைவர்கள் போலவே அனுர தன்னை காட்டிக் கொள்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் காட்டம். புளியங்குளம் கிராமத்தில் காட்டுச்சாணிகள் அட்டாசம் தீர்வு பெற்று தருமாறு மக்கள் கோரிக்கை. பிள்ளையானின் சாரதியும் கைது. ஏற்கனவே பார்த்த செய்திகள் இவைதான் இன்றைய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.